அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, கோதுமை மாவு வச்சு நல்ல ஒரு சூப்பரான பிஸ்கட் தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். குழந்தைங்க கேட்ட உடனே ஒரு ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும்போது நீங்கள் எடுத்து கொடுத்துடலாம். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போல் ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து ஒரு அரை கப்பு இருக்குங்க ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 1.5 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்க போகிறேங்க. அதுக்கு ஒரு அரை கப்பு அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு அந்த முட்டையோடு பீட் பண்ணிக்கலாம். நல்லா நுர வர வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கைவிடாத நம்ம பீட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம கைவிடாத பீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் பிஸ்கட்டு. ஒரு எப்படி இதை வந்து நான் வந்து பீட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த மாதிரி நுர வர மாதிரி பீட் பண்ணிவிட்டேன். அதுலேயே இப்போ 1/4 கப்பு அளவுக்கு நான் வந்து ரவை சேர்த்து அதே நல்லா சேர்த்து பீட் பண்ணிக்க போகிறேங்க. உங்களுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதோட 1 கப்பு கோதுமை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு ஸ்வீட் காட்டுறதுக்கோசரம் சேர்த்துருக்கேங்க. இந்த கோதுமாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த 1 கப்பு கோதுமை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி பதமாக வரும். ஏன்னா நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனிமேல் தான் நான் வந்து ஒரு அரை கப்பு திரும்ப வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து ஒரு அரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு போடுவோமோ அந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதுங்க. உங்களுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நம்ம வந்து மாவை டைட்டாக மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து பிஸ்கட் போடுறதுக்கு கரெக்டாக வருங்க. பாருங்கள், மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இதில் எதுவுமே தண்ணிலாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கைவிடாது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம நெய் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். நெய்யை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும் கைவிடாத நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பிஸ்கட் செஞ்சு பாருங்களேன். நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும். மொறுன்னு இருந்துச்சு. நல்லா நம்ம ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நினச்சிப்போ நம்ம எது எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே மூடி வச்சு ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு விட்டு தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்குறேன். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாகனா தான் நமக்கு வந்து பிஸ்கட்டும் நல்லா கரெக்டாக செய்யறதுக்கு வரும். பாருங்கள், அதே ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்து திருப்பி போட்டு அந்த பிளேட் மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் நான். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வச்சு கையால் லைட்டாக நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறேன். சப்பாத்தி கட்டையில் எடுத்து நம்மளால் மெல்லிஸாக நம்ம வந்து வழட்டிக்கிறேங்க. ரொம்பவும் திக்காக இல்லாத ரொம்ப மெல்லிஸாக இல்லாத நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நான் செய்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த மூடி இருக்கோ அந்த மூடியால் நம்ம வந்து ஷேப் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டில் மூடி எடுத்து ஷேப் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ரவுண்டாக. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து பிஸ்கட் ரெடி பண்ணிக்கலாங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். திரும்ப நெக்ஸ்ட்டு அதில் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் தான் செய்ய போகிறோம். இந்த பிஸ்கட்டில் மேலே வந்து நான் வந்து ஒரு ஷேப் செஞ்சுக்கிறேன். இப்படியே இந்த பாட்டில் மூடியாலேயே வச்சு லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி ஷேப் செய்யும்போது உங்களுக்கு வந்து பிஸ்கட் மாதிரி அப்படியே இருக்கும். எடுத்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிற மாவு எடுத்து வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதே மாதிரியே நான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஒவ்வொரு டைமும் நீங்கள் இதே மாதிரியே ரவுண்ட் ஷேப் செஞ்சுட்டு மாவு எக்ஸஸாக இருக்கிற மாவை இதே மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டும். நான்ஸ்டிக் பேனை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நல்ல எண்ணெய் ஹீட் ஆனது ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்கட் எடுத்து எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக நான் வந்து பொரித்து எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் தீயை வந்து கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது ஒன்றா போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு பொன்னிறமாக பொரித்து எடுத்துடலாம். நீங்கள் ஓவன் இருந்தாலும் அப்படியே ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஓவனில் எடுத்து கூட வச்சு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. பாருங்கள், நல்லாவும் வந்துச்சுங்க. அதே சமயம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக போட்டு பாருங்கள். இதை வந்து ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 month கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் போய் காசு கொடுத்து எதுவுமே வாங்காத வீட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஏதாவது செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா ஹெல்த்தாகவும் இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக நம்ம வந்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு போகிறோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கையால் எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு லேசாகவும் சூப்பராக வந்துச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாகவும் வந்திருக்குன்னு. நீங்கள் காத்தோட்டத்தில் வைக்காத நீங்கள் வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.